இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஈவெண்ட் வேலையாவே போய்கிட்டே இருக்கேனா, அதனால லாங் வீடியோ எடுக்க நேரம் இல்லை. இப்போ இன்னைக்கு எடுப்போம்னு எடுக்கேன். இப்போ வந்து ஈவினிங் என்ன செவ்வாய்க்கிழமை வந்து ஈவினிங் ஆச்சு, திங்கக்கிழமை திங்கக்கிழமை ஈவினிங் இது. பாப்பா வர்றதுக்காண்டி அவளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு கொடுப்போம்னு ஆசை. அவள் ரொம்ப ஆசைப்பட்டு குலோப் ஜாம் கேட்டா. தீபாவளிக்கு வாங்கின குலோப் ஜாம்லாம் காலையிட்டு நல்லா சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து வீட்டில் கேட்டா. நேத்து முந்தா நாள் 2-3 நாள் இருக்குமா கடையும் வாங்கி கொடுத்தாங்க. கடையில வாங்கி கொடுத்தேன் 2 பாக்ஸ் 2 டப்பா 2 தான் இருந்தது. அது அவள் சாப்பிட்ட மாதிரியே இல்லை. சரி வீட்டில் இந்த மாவு இருக்குல்ல போட, எனக்கு நேரம் கிடைக்கல, அதனால இன்னைக்கு போடுவோம் அப்படின்ட்டு போடுதேன். ஈவெண்ட் வேலை தான் எனக்கு ரொம்ப போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க வந்து ஈவெண்ட்டுக்கு நீங்க வர்றவங்க தாராளமா நீங்க கலந்துக்கோங்க. நாங்க ஏன் இப்படி வாலண்டியரா நாங்க கூப்பிடுறோம் நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு அவேர்னஸ் காண்டி நாங்க வந்து ஈவெண்ட் அங்கங்க நடத்துறோம். உங்களை வந்து நாங்களே இது பண்ணி நாங்க கூப்பிடுறோம். இது ஒரு அவேர்னஸ் தான். இப்படி ஒண்ணு இருக்கு, அடுத்தால இப்படி ஸ்டெப் இப்படி ஆகும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க வந்து இவ்வளவு தூரம் சொல்றோம். அதை பயன்படுத்திக்கோங்க. இன்னும் 2 இயர்ஸ் ஆனிச்சு அப்படின்னா உண்மைக்குமே 1 இயர் 2 இயர் கழிஞ்சு, அதாவது 1 வருஷம் 2 வருஷம் கழிஞ்சு பாத்தீங்கன்னா டெய்லரிங்ல இருந்து ஆரி ஒர்க்ல இருந்து எம்ப்ராய்டிங்ல இருந்து எல்லாமே வந்து நீங்க வந்து ப்ரூஃப் வச்சு சர்டிபிகேட்டோட தான் பண்ண முடியும். அதாவது இப்ப நினைப்பேன் நான் வீட்டுல ஒரு பிளவுஸ் தானே தைக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நோ ப்ராப்ளம். ஒரு பிளவுஸ் வீட்டுல வச்சு நம்மளுக்கு தேவைக்கு தக்கன தைக்கிறது நோ ப்ராப்ளம். இப்போ வந்து வெளியில தைச்சு கொடுக்கும், நம்ம ஒரு கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்ப்போம். இந்த போக போக எப்படி வந்து தெரியுமா, கார்மெண்ட்ஸ்லயே வந்து உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் இருந்தா தான் அது எடுப்பாங்க. இப்போ படிப்பு சர்டிபிகேட் இருந்தா தானே எடுக்கிறாங்க, குவாலிஃபிகேஷன் வச்சு எடுக்கிறாங்கல்ல. அதே மாதிரி இந்த மாதிரி டெய்லரிங் ஆரி ஒர்க் இந்த மாதிரி சர்டிபிகேட் அந்த மாதிரி எல்லாம் இனிமே வந்து ஃபியூச்சர்ல வர ஆரம்பிச்சிடும். அந்த நேரம் நம்ம சிரமப்படக்கூடாது. இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ் இப்படி கிடைக்கிற நேரத்துக்கு நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அந்த நேரம் நம்மளுக்கு சிரமம் கிடையாது. ஈஸியா நம்ம வந்து எதுவுமே அப்போ போல நீங்க என்ன சொல்லுவீங்க, அசோசியேஷனுக்கு ஓடி 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 ஐயோ நான் எனக்கு வேணும்னு பணம் கட்டி வாங்குற மாதிரி வருவீங்க. அது வந்து பணம் கட்டிலாம் 5 பைசா பணம் கட்டிலாம் கிடைக்காது. அது கொஞ்சம் அது ரிஸ்க் தான். அது அப்ப எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது எங்களால. சரியா? அதனால நீங்க வந்து இதை பயன்படுத்திக்கோங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஈவெண்ட் நடக்குது. நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லயும் ஈவெண்ட் நடக்குது. நான் தான் நடத்துறேன். இது எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு இல்லாட்டாலும் உங்க அக்கா தங்கச்சி அம்மா அத்தை சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து வீட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கு, இந்த மேம் வந்து ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க, அதில் போய் கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும். அசோசியேஷனில் மெம்பர்ஷிப் கிடைக்கும். மெயின் சர்டிஃபிகேட் வந்து லோகோ வந்து நம்ம ரெக்கார்ட் இது வந்து நம்ம எந்த இதுலனாலும் கலந்துக்கிட்டு வாங்கிக்கலாம். ஆனால் அசோசியேஷன் அதாவது ஒரு சங்கம், ஒரு சாதாரண ஒரு சிறு தொழில் பண்றவங்க கூட ஒரு சங்கத்து மூலியமா பண்ணுவாங்க. தன்னால பண்றது எப்படி, ஒரு சங்கத்து மூலியமா சேர்ந்து நம்ம பண்றது எப்படி. அதனாலதான் இதை சொல்றோம். ஆரி ஒர்க்குன்னு கிடைச்ச சங்கம், அங்கீகாரத்துக்குன்னு கிடைச்ச சங்கம் இது ஒண்ணுதான். இந்த சங்கத்துல வந்து சேர்ந்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஒரு தொழில் பண்ணும்போது நம்ம சங்கத்து மூலியமா நம்ம பண்ணணும்னா நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கும். நம்ம தொழில் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனா சங்கம் கேட்கும். இன்னொன்னு அதே போல நீங்க வந்து இதை பயன்படுத்திக்கோங்க. தவறாம இதை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா சொல்றேன். சரியா? நான் நம்பர் கொடுத்துறேன், நான் கீழே அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசுங்க. ஏன்னா இனிமேல் என்ன தொழில் பார்த்தாலுமே ப்ரூஃப் வேணும். என்ன தொழில் சர்டிபிகேட் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. அதாவது பர்மிட், விட பர்மிட். இது வந்து நான் இது பண்ணியிருக்கேன், கவர்மெண்ட்ல எனக்கு இது நான் பண்ணலாம்னு சொல்லி நீங்க வந்து பர்மிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்மிட் தான். அதே மாதிரி இப்படி சர்டிபிகேட் வாங்கிக்கிட்டா நாளைக்கு பேங்க்ல லோன் வாங்கலாம். ஆமா, உங்க டெய்லரிங்கோ ஆரிக்கோ எல்லாமே லோன் கொடுப்பாங்க. இடத்துலயுமே நம்ம சீக்கிரம் வந்து அப்ரோச் பண்ணலாம். இது இல்ல, நீங்க உங்களுக்கு என்ன தெரியாட்டாலும் அதுக்கு தான் சொல்றேன், இந்த சங்கத்துல சேர்ந்துக்கோங்க. சங்கத்துல சேர்ந்துட்டீங்கன்னா தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். சில வெளியூர்ல உங்களுக்கு இதெல்லாம் இப்படிலாம் இருக்கோ, இது இப்படிலாம் பண்ணலாமோ ஆங்கிற விஷயம் சங்கத்துல வந்தாதான் தெரியும். அசோசியேஷனுக்குள்ள வரும்போது தான் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. சரியா? இப்போ வந்து நாம குலோப் ஜாம் எப்படி பண்றது, இப்போ வந்து டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்க. 15ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். 15ஆம் தேதி வரைக்கும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு ஆன் தி ஸ்பாட்ல சர்டிபிகேட் கிடைச்சிரும். ஸ்டேஜ்ல வச்சு கொடுத்துருவோம், அன்னைக்கே கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா நாங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிக்குவோம், இல்லன்னு சொல்ல மாட்டோம். நவம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் வாங்கிக்கிடுவோம். இந்த மாசம் நவம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் வாங்கிக்கிடுவோம். ஆனா சர்டிபிகேட் வந்து 1 வாரம் கழிச்சு கொரியர்ல வீட்டுக்கு வரும். கொரியர்ல இடத்துக்கு அனுப்பிடுவோம். அது கன்ஃபார்மா வந்துடும். அது எந்த மாற்றம் இல்ல. கொரியர்ல வீட்டுக்கு வரும். நீங்க முதல் நாள் வரைக்கும் பண்ணலாம். ஆனா 15ஆம் தேதி வரைக்கும் பண்றவங்களுக்கு ஆன் தி ஸ்பாட்டா சர்டிபிகேட் உடனே கையில கிடைச்சிடும்.
அது ஒண்ணுதான். இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க எல்லாரும். ஆமா, ஓகே. இப்போ வந்து நாம குலோப் ஜாம் பண்ணுவோமா? இப்போ இந்த மாவு குலோப் ஜாம் மாவு ரெடிமேடு மாவு தான், நான் தயாரிக்கல, கடையில வாங்கினது தான். சரியா? இதை வந்து நல்லா பிணைஞ்சு உருட்டி வச்சுப்போம். இன்னைக்கு சுட்டி காவியா வந்து நெய் என்னதுன்னு பார்க்க இந்த தடவை கொஞ்சம் வந்து முருக விட்டுட்டேன் நெய்யை. அதாவது கூட கொஞ்சம் நேரம் போட்டுட்டேன், அதனால கலர் வந்து மாறிடுச்சு. இது வந்து அந்த ஜீரால ஊற்றுவீங்களோ? ஆமா, அது வெண்ணிலா எசன்ஸ். நல்ல ஒரு 2 ஸ்பூன் நெய். ஜீரால வந்து இது ஊற்றினா, வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றினா ஏலக்காய் பொடி போடலாம். ஏலக்காய் பொடி போட்டா காவியாளுக்கும் எனக்கும் பிடிக்காது. சரி, ரைட். உங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும். வேணாம், உங்களுக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டி வைப்போமாச்சே. வளருது வாய். ஏன்? சரி, ரைட். இன்னொரு டீ குடிச்சுவாங்க, வளராது. நான் டீ குடிக்க ரெடியா இருக்கேன். தேவை, அதாவது அப்பாவிய பார்க்க தேவை. இன்னைக்கு ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. சுட்டி மகளுக்கும் அப்பாவிய பார்க்கும் ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. அந்த பிரச்சனை சுட்டி மகள் வந்து சொல்லுவா. சரியா? அதனால தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. லாஸ்ட் ஊடையில வந்து சுட்டி மகள் வந்தனும் சொல்லுவா. கடைசி வீடியோ கடைசி இல்ல, ஊடையிலே சொல்லுவா என்ன நடந்தது. அவ தூங்கிடுதவளை எழுப்பிட்டேன், அதுக்கு அது அவன் சொல்லுவா. அவன் சொன்னாதான் நல்லா இருக்கும். நம்ம சொல்ற விட ஸ்கூல் விட்டு நான் வரல, அவ 8 மணிக்கு தான் வருவா. வரவங்களையும் குலோப் ஜாமுன் போட்டு வச்சுட்டு நைட் சாப்பாடு ரெடி பண்ணி. ஆனா எனக்கும் காவியால உண்மைக்கு அன்னைக்கு நைட்டு பயங்கர சண்டையில, நைட்ல சரியான சண்டை. என்ன, நானே பயந்துட்டேன் தன்னால, இன்னும் இப்படி வராது 2 பேரும் அப்படின்னு. அதனால அது வந்து 2 பேர் மேலேயும், நான் சொல்லப்போனா 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு, 2 பேர் மேலேயும் தப்பு இல்லை, அப்படிதான் சொல்றேன். என்ன? சரி, ரைட்டு. இது மணிஞ்சு வச்சுட்டு ஏன் சொல்றேன்னா, அது அவ வாயாலே வந்து அவ சொன்னாதான் நல்லா இருக்கும். இந்த உருட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து குலோப் ஜாமுன் எப்பவுமே வெடிச்சிடும் கொஞ்சம். அது வெடிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நெய்யை ஊற்றி, கொஞ்சமா நெய் ஊற்றி இது அதில் வச்சு அப்படியே ஓட்டணும். காட்டு இந்த வெடிப்பு இல்லாம உருட்டணும். ஆனா எனக்கு வெடிப்பு வருது, என்ன செய்யன்னு தெரியல. வெடிப்பு வராம உருட்டு வேண்டியதான். அது எப்போ வரும், இது என்னன்னு தெரியல. மாவு கொஞ்சம் கட்டியா பணிஞ்சிட்டோம் வேணுமோ இல்லை, இது வேற கட்டை தான் பிணைஞ்சிருக்க. ரொம்ப கட்டியா பணிஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் லூஸா இருக்கணும். இது ரொம்ப வடான்னு இருக்க மாதிரி இருக்கு. ஃபோன் வந்துருச்சு பாருங்க, அந்த ஃபோன் தான் எப்பவுமே அடைஞ்சுக்கணும். சரி, குலோப் ஜாம் மற்ற ஃபோன்லாம் வராது, கரெக்டா வீடியோ எடுக்கல அந்த ஃபோன் தான் வரும். சரி, காவியா கணக்கு சண்டையை சொல்லு. சண்டை அதைத்தான் சொல்லல, காவியா வாய்ட் சொன்னாதான் நல்லா இருக்கும். சண்டை பயங்கர சண்டை. நான் அடிக்க போய் அவளை நிறுத்து வந்த பத்தியா? அப்படிலாம் வரமாட்டா. அதாவது உங்க மேலேயும் தவறு இருக்கு, அவ மேலேயும் தவறு இருக்கு. இப்பதான் தவறு இருக்கு, பிறகு இல்ல அப்படின்னு. அதான் 2 பேருமே. ஆனா கடைசியில ஒன்னே தான் அழுக வச்சோம் நாங்க 2 பேரும். கடைசியில அவன் இல்ல, இவர் 2 பேரும் இல்ல, இந்த வீட்டுல 3 பேருமே யாரு என்ன பண்ணாலுமே கடைசியில என்னையே தான் மனசு நோக அடிப்பாங்க. அழுக வச்சு பாவம் சங்கடப்பட்டு. ஊருக்கு இழிச்சவா யாரு பிள்ளையார் போல ஆண்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் அவங்க பிரச்சனைக்கு. அது என்னவா அந்த பழமொழி என்ன அர்த்தம்? அதாவது பிள்ளையார் கோயிலுல படுத்திருக்க ஆண்டி வந்து படுத்திருப்பாராம். இது சொல்லலாமா கூடாதுன்னு தெரியல, எனக்கு தெரியல, எதுவும் தவறுன்னு தான் மன்னிச்சுக்கோங்க. ஆனா எனக்கு பழமொழி தானே சொல்லலாம். எங்க பாட்டி சொல்லி கொடுத்தது. பிள்ளையார் கோயில வந்து இந்த இவங்க எல்லாம் அந்த ஆட்டின்னு சொல்லுவாங்கல்ல, சாமியார்கள், அவங்க எல்லாம் வந்து படுத்திருப்பாங்களாம். அப்போ எல்லாரும் ஊர்ல அது நடக்கும், இந்த திருடு இதெல்லாம் களவுகள் அதெல்லாம் நடந்ததுன்னா யாருமே கேட்க மாட்டாங்களாம். பிள்ளையார் கோயில படுத்து கிடக்க அந்த ஆங்கில பிடிச்சு அடிப்பாங்களாம், கேட்பாங்களாம், ஏய் உனக்கு தெரியுமா அப்படிம்பாங்களாம். அவங்களுக்கு என்ன தெரியும், நாங்களே வந்து துறவரம் வாங்கி படுத்து கிடக்கோம், எங்களுக்கு என்ன தெரியும், இருப்பிடம் இல்லாம அங்க கோயில்ல படுத்திருக்காங்க. அதான் ஊருக்கு இழிச்சவன் வந்து பிள்ளையார் ஆண்டி அப்படிம்பாங்க. இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல, வழி தேங்காய உடை எடுத்து அது கிடையாது என்ன அதுக்கு இது, அது வந்து கடை தேங்காயை எடுத்து வழி பிள்ளையார். அது எப்படின்னா, அதாவது இப்ப நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன்னு வைங்களேன், நீங்க யாருக்காவது ஒரு இது கொடுக்க போறீங்க, கொண்டாங்க நான் போய் கொடுக்க அப்படின்னு போற வழியில உங்கள்கிட்ட வாங்கி போய் நான் கொடுத்து நான் புண்ணியத்தை சேர்த்துக்கிறது. அது மாதிரி கடையில எடுத்து அப்படியே கொண்டு போய் இந்த பிள்ளையாரு குறைச்சிடுறேன். நான் தான் கொடுத்தேன். அது அது இன்னொன்னு, இந்த வீட்டுல நான் வந்து சந்திராஷ்டமம் நம்புவேன். யார் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களா எனக்கு தெரியாது. நான் வந்து சந்திராஷ்டமங்கிறத வந்து நம்புவேன். எனக்கு சந்திராஷ்டமம் வந்தாலும் என்னையதான் பாடாப்படுத்தும், அழுதுருவேன், எப்படி அழுக வந்துடும். அதே போல இவங்க 3 பேருக்கு சந்திராஷ்டமம் வந்தாலும் என்னையதான் பாடப்படுத்துவாங்க. அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. ஏன்னா நேத்து அப்பாவி அப்பாவுக்கு சந்திராஷ்டமம், பாத்துக்கோங்க.
அவங்களுக்கு சந்திராஷ்டிரம் வந்தாலும் என்னையதான் தாக்கும், எனக்கு சந்திராஷ்டிரம் வந்தாலும் என்னையதான் தாக்கும். இன்னைக்கு தான் முடியுதோ எனக்கு? இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. 8 மணிக்கு முடியுது. அதனால ஊருக்கு இழுச்சவன் நான் தான். சரியா? சரி, என்ன செய்ய, குடும்ப தலைவினா அப்படித்தான், எல்லாத்தையும் சந்திக்கணும். அதுக்கு என்ன செய்ய? அத மாதிரி அதுக்காண்டி அதே சண்டையில இருக்க முடியுமா? சண்டை போட வேண்டியதான், ஒரு நாள் சாந்திக்கிட வேண்டியதான். அவ்வளோ பெரிய சண்டைலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு வீட்டுல எல்லா வீடுகள்லயும் நடக்கிறது தான். இத வந்து எண்ணெயில பொரிச்சு எடுக்கணும், ஜீரா போடணும். ஜீரா எது கடல்ல இல்ல? ஆமா, சரி. கடல்ல ஆயில் இருக்குல்ல, ஆயில பொரிக்க ஆயில தான் பொரிச்சு. ஏமா அது வார சுமல் வருமேன்னு பார்த்தேன். மாமா கடல்ல என்னதான் ஸ்மெல் வரும். அப்படி இருக்கு. இதுன்னா வச்சு சாப்பிடலாம்னா, இதுனா வச்சு சாப்பிடலாம். ஆனா இது வந்து நெய்யில பொரிப்பாங்க தெரியுமா? நெய்யில பொரிப்பாங்க. நெய் வேணும்ல அதுக்குன்னா? நெய் இவ்வளவுதான் இருக்கு. இது தடவி போடுறது தான் டேஸ்ட். சரி, அடுத்து பொரிக்கும் போது பாப்போமா? பொரிச்சாச்சு. பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சாச்சா? ஆமா. ஜீரா எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கா? ஜீரா அங்க ரெடி ஆகுது. சரி, அதுக்குள்ளே பொன்னிறமா ஆயிடுச்சு பத்மா. பொன்னிறமா தெரியுது பாரு. ஆமா, அது வந்து எண்ணெய் நல்லா சூடா இருக்குன்னு நினைக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டேன். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்க கூடாது. எப்பவுமே குலோப் ஜாம் வந்து கொஞ்சம் மீடியம் இதுலதான், கொஞ்சம் ஸ்லோ இதுலதான் வச்சுக்கணும். ஏன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப வெளியில கருகிடும், உள்ளுக்க வேகாது. உள்ளுக்க வேகணும்ல, அது காட்டிதான். இப்போ நான் கம்மி அவ்வளவுதான் போட்டிருக்கேன். ஒரு 3 பேர் தானே போதும். ஆமா, ஃபர்ஸ்டே கிண்டிடக்கூடாது. கொஞ்சம் ப்ரௌன் கலர் அந்த இது வந்ததுக்கு அப்புறம் லைட்டா இப்படி நகட்டி விடணும். சரியா? சரி, அங்கிட்டு ஜீரா கொதிச்சிட்டு இருக்கு. நாம இது வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இந்த பாருங்க, நல்ல ப்ரௌன் கலர்ல, டார்க் ப்ரௌன் கலர்ல மாறிடுச்சு. வெடிப்பு விழலையே. வெடிப்பு அவ்வளோ விழல. ஆனா டக்குன்னு சத்தம் கேட்க போத்தீங்களா? அப்படிங்கும் போது வெடிப்பு விழல. அந்த மாதிரி சத்தம் கேட்கணும். இது வந்து உடனே போட்டக்கூடாது. ஜீரா கொஞ்சம் ஆறட்டும். ஜீராவும் ஆறுனதுக்கு அப்புறம் தான் போடணும். ஜீரா ரெடி ஆகட்டும். இதுவும் ஆறி அதுவும் ஆற வச்சுட்டு அப்புறம் மட்டும் போடுவோம். அடுப்பு கொஞ்சம் கசகசன்னு கிடக்கும். நான் இன்னும் கிளீன் பண்ணல, அதனால தவற நினைக்காதீங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளீன் பண்ணிடுவேன். இதுல வெண்ணிலா எசன்ஸ் நான் ஒரு டிராப் ஊத்திருக்கேன். சரியா? அவ்வளோ போதும். ஒரு டிராப் தான் ஊற்றிருக்கேன். லைட்டா ஊற்றினா போதும். ஆமாம், அதே வந்து இந்த உள்ள போட்டுட்டு நாம் நல்லா ஊற வச்சுட்டு, நம்ம சுட்டி மகள் வந்த உடனே நம்ம அவளை கூல் பண்ணும், ஸ்வீட் பண்ணும். ஏன்னா அவள் காலையிலே டென்ஷனில் போயிருக்கான். சரியா? நம்ம குலோப் ஜாம் மிக்ஸ் வாங்கலாம் பத்மா. பாக்கெட் உள்ள இருக்குன்னு மிக்ஸ் வாங்கல. இது வந்து நல்லா இப்படி ஊற வச்சிருவோம். பாப்பா வந்து ஒரு டென்ஷன்ல போயிருக்கா இன்னைக்கு ஸ்கூலுக்கு. அவளுக்கு நல்ல ஸ்வீட் பண்ணி அவளுக்கு பிடிச்ச குலோப் ஜானை போட்டு கொடுப்போம். சரியா? சரி, ஓகே. இது இப்படியே வச்சு மூடி வச்சிருவோம். அவன் வந்ததுக்கப்புறம் நல்லா ஊறிடும். வணக்கம் உறவுகளே. இப்போ காவியாக்கு எனக்கு நடு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அது என்ன நீ சொல்லு. முக்கியமான சண்டை. அது 2 பேரும் சேரணும்னா இப்போ ஸ்வீட் சாப்பிடுமோ? ஆனா செஞ்சது அம்மா. அது வேற விஷயம். அது சொல்லு, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. என்ன அதுன்னா, நான் வந்து படுத்திருந்தேன். என் கால் மேல நான் என் கால் மேல தான் என் கால் போட்டேன். கொஞ்சம் இதை காட்டுங்க. அது உடனே வந்து அப்பாவை இப்ப வந்து என்னப்பா கேட்டேன், ஏய் இப்ப தெரியல, கால் மேல கால் போடுறதுக்கேடா அப்படின்னு அவளுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா என் மேல தப்பு. பிள்ளைக்கு அப்பதான் கண்ணு அசன் தூக்கம் வந்திருக்கு. ரைட் தானடா? அப்ப அதை போய் நான் எழுப்பிட்டேன். அதான் தப்பு தான். ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை போர்வைக்குள்ள படுத்துக்கிட்டு அந்த செல்ல வந்து அந்த பொம்மை படம் பார்க்கலாம்னு நினைச்சேன். நான் பொம்மை படம் பாக்குறேன். இல்ல, அது வந்து கால் மேல அப்ப ஏன்னா காலைல 5 மணிக்கு எந்திக்கணும். 5 மணிக்கு எந்திக்கணும், அதனால நினைச்சேன். ஆனா நான் போன் பார்க்க வேண்டிய. சரி, இப்போ 2 சமரசம் ஆயிட்டோம். பிரச்சனை வந்துச்சு. ஸ்கூலுக்கு ஸ்டாப்புக்கு அம்மா தான் போய் விட்டாங்க. அப்பா வரலன்றுச்சு. இதுல இன்னொரு என்ன வருதுன்னா, நாங்க 2 சண்டை போட்டு நாங்க கூட தூக்கிட்டோம். அம்மா தான் பாவம் அழுது சங்கடப்பட்டு. சரி, அதுக்கு என்ன செய்ய? எல்லார் வீட்லயும் அது காமனா நடக்கிறதுதான். அது நம்ம வீட்ல ரொம்ப ஓவர். ஆமா, நான் ஒத்துக்கிறேன். சரி, இத சாப்பிடுங்க. ரெடி ஆயிடுச்சு. கட்டியா இருக்கு. அப்படி இது பண்ணி சாப்பிடணும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறணும். இது இருக்கதான் ஊறும். இருக்கதான். ஆமா, சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. அப்பா கொடு. நல்லா இருக்கா? வெண்ணிலா எசன்ஸ் ஊத்திருக்கேன். அதிகமா இருக்கு. இது வாட வரலையா? லைட்டா தான் ஊத்திருக்கேன். ரொம்ப ஊத்தக்கூடாது, திகட்டிரும். நீ ரோஸ் எசன்ஸ் ஊத்திக்கலாம். ஐய், அத ஊத்தக்கூடாது. வெண்ணிலா தான் ஊத்தணும். ரோஸ் கலர் செம்மையா இருக்கும். இந்தாங்க, எப்படி இருக்கு? இந்த ஊர்னதுக்கு அப்புறம் என்ன? இது நாளைக்கு கொண்டு போறோம். சூப்பரா இருக்கு.
ஏமா தொண்டை எப்படிங்கிறமா ஜீரா அப்படிதான் இருக்கும். நீ தொண்டையில சாப்பிடக்கூடாது, வாயில சாப்பிடணும். ஜீரா அப்படிதான் இருக்கும். முறுமுறுப்பா இருக்கு. அது இன்னும் ஊறணும். ஊறினா நல்லா இருக்கும். நல்லா கிறிஸ்பியா நல்லா இருக்கு. ஆனா வெடிக்கலாம் இல்ல. கொஞ்சம் தொண்டையில ஆனா வெடிக்கலாம் இல்ல. நல்லா வெடிக்க போல வேணுமா? வந்து. கூடாதுமா. ம். அம்மா கடை ஆ, இது ஒரு பீஸ் கடையில 25 ரூபாடா. ஆ. அவ ஸ்வீட்ல அப்ப மூழ்கிட்டா. 50 ரூபா வருது. ஆமா ஸ்வீட்ல மூழ்கிட்டா. சரி. எனக்கு ஸ்வீட்லயே பிடிச்சது இது மட்டும்தான். ரைட்டு. உறவுகள் அனைவரும் எங்க வீட்டுக்கு குலோப்ஜாம் சாப்பிட வாங்க. அப்பாவையும் சுட்டி மகளையும் சமாதானப்படுத்த, இந்த சண்டையை சமாதானப்படுத்த இந்த ஸ்வீட் ஸ்வீட் எல்லோரும் இந்த வீட்டு சாப்பிட வாங்க. அதே மாதிரி அம்மா சொன்ன மாதிரி நீ சொல்றான் அந்த ஈவெண்ட் எல்லாரும் கலந்துக்கிட்ட சொல்றான். ஆமா, ஈவென்ட் எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, சீக்கிரம் கலந்துக்கோங்க. அதுல இன்னொன்னு சொல்லிரு, சுட்டி மகளுடைய ஒரு மெயின் ஒரு இது இருக்கு. அது என்னன்னு சொல்ல மாட்டோம், சஸ்பென்ஸ். அந்த ஈவெண்ட்ல வந்து சுட்டி மகள் வந்து முதல்ல ஸ்டார்டிங்ல கலை நிகழ்ச்சியில சுட்டி மகள் முதல்ல அது என்னன்னு நீங்க வீடியோல வந்து பாருங்க. பார்க்கலாம். நான் சொல்லி எல்லாம் டான்ஸ் நினைப்பீங்க, டான்ஸ் கிடையாது. ஆனா வேற ஒரு இது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுது, ரொம்ப முக்கியமானது. அவ கலந்துக்கிற ஈவென்ட் அன்னைக்கு அவ தான் ஹைலைட்டா இருப்பா. ஆனா ஒண்ணு சொல்றேன், பெண்கள் அதாவது டெய்லர் பெண்கள் எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன், இனிமேல் இன்னொரு 1 வருஷமோ 2 வருஷம் காலங்கள்ல நீங்க எல்லாம் சர்டிபிகேட் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சர்டிபிகேட் இருந்தா தான் எதுவும் செய்ய முடியும். இது வந்து சர்டிபிகேட். நோபல் வல்றக்கல். நிறைய பேர் வந்து இது வந்து யூஸ் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு இப்ப தெரியாது, அதனுடைய யூஸ் பின்னாடி தெரியும். ஆமா, நம்ம எல்லோருமே முதல்ல ஆதார் அட்டை எடுக்கும்போது என்ன அதான் சொல்ல வந்தேன். இப்போ ஆதார் அட்டையை வந்து நம்ம சாதாரணமா நினைச்சோம். இப்ப ஆதார் ஒண்ணு போதும் நம்மளோட தலையெழுத்து. கண்டிப்பா அதே மாதிரி உறவுகள்கிட்ட எல்லாத்தையும் நம்ம சொல்லிடுவோம். எல்லோரும் இந்த இது வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, கலந்துக்கோங்க. அதே மாதிரி 15ஆம் தேதி 20ஆம் தேதி டைம் கொடுத்துருக்கோம், கலந்துக்கோங்க, சர்டிபிகேட் வாங்கிக்கோங்க. அதனால எல்லோரும் இதுல கலந்துக்கோங்க. அவ்வளவுதான். அதான் நீங்க சொன்ன மாதிரி ஆதாரம் வந்து அப்ப எல்லாருமே அது எதுக்கு இது எதுக்குன்னாங்க. ஆதாரம் வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. நீ எந்த பேங்க்ல லோன் வாங்கியிருக்க, இப்ப ஆதார் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. அத மாதிரிதான் இந்த நம்ம சர்டிபிகேட்ஸும் அத மாதிரி வந்து எல்லோரும் எங்க வீட்டுக்கு குலோப்ஜாம் சாப்பிடுவாங்க. ஆமா, நல்லா இருக்கா குடி. ஓகே, சரி, லைக் பண்ணுங்க, சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.